ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்று வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை தீர்ப்பளிக்க உள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க மறுத்த சென்சார் போர்டு விவகாரத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியது. இதை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சென்சார் போர்டின் ஒரு உறுப்பினர் ஆட்சேபம் தெரிவித்ததற்காக சான்று வழங்க மறுக்க முடியாது என கூறி உடனடியாக சான்று வழங்கும்படி சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டார். இந்த உத்தரவை சென்சார் போர்டு தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி எம். ஸ்ரீவஸ்தவா தலைமையிலான அமர்வு சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறி அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இதை எதிர்த்து பட நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை அணுகிய போது உயர்நீதிமன்றத்தையே நாடும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு முதல் வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட உள்ளது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.